அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு சில செய்திகளை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு கல்வியாளராக தற்பொழுது +2 தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்வுக்கு பிறகு மாணவருடைய எண்ணம் மற்றும் சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டால், என்ன படிப்பு படிக்கலாம், அதாவது எந்த படிப்பை படித்தா எதிர்காலத்தில் நல்ல பேர் புகழ் அதோடு சேர்ந்த மதிப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாணவர்கள்ட்ட இருக்குது. அதைவிட பெற்றோர்களுக்கு கூடுதலான கவலையும் இருக்குது. +2 வரைக்கும் படிக்க வச்சாச்சு. அதற்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகளை எந்த படிப்பை படிக்க சொல்லலாம், எந்த கல்லூரியில் படிக்க சொல்லலாம், எந்த கல்லூரியிலோ அல்லது எந்த படிப்பை எடுத்து படித்தால் தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற ஒரு கவலையும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்றால் அது பொய்யல்ல. பொதுவாக ஒரு காலகட்டத்தில் எது வேணாலும் படி அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இந்த படிப்பை படித்தா எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாலே எம்பவர்மெண்ட், என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு காலகட்டத்தில் எதுக்கு படித்தோம் பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு கேட்டால், அறிவை பெறுவதற்காக, நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வதற்காக, பண்பாட்டோடு வாழ்வதற்காக, கலாச்சாரத்தோடு வாழ்வதற்காக, ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக. ஆனால் இன்று விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் படிக்கின்ற படிப்பு எதிர்காலத்தில் சிறந்த ஒரு வேலையை கொடுக்கப்பட வேண்டும். வேலைக்காக மட்டுமே இன்று படிப்பு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா, சாதாரணமாக ஒரு 8வது 9வது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களை கூட பெற்றோர்கள் 10th முடித்த பிறகு +1 வர்றப்பயே ஒரு கேள்வி வந்துடுது. என்ன படிக்க போகிற, உன்னோட எதிர்கால திட்டம் என்ன, உன் நோக்கம் என்ன, உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்குறாங்க குழந்தைகளை பார்த்து. உடனடியாக குழந்தை என்ன சொல்லும்னா, நான் டாக்டராக போகிறேன், கலெக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், பைலட்டாக போகிறேன், சிறந்த ஆசிரியராக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 10th முடிஞ்ச பிறகு +1 சேரும்போது மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாடம்தான், அதாவது குரூப்பு 4-5 குரூப்புக்கு மேலே இருக்குது +1ல். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணும்போது யோசித்து எதிர்காலம் நமக்கு எந்த பாதையில் சென்றால் சிறப்பாக அமையும், எதிர்காலத்தில் நாம் மேற்கொள்கின்ற தொழில் அல்லது வியாபாரம் சிறக்க வேண்டுமென்றால் +1ல் உள்ள நுழையும் போதே நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாடங்கள் தான் அடித்தளமாக ஆணி வேராக அமைகிறது. ஆதலால் +1 படிக்கும்போதே எதிர்காலத்தை முடிவு செய்து கொண்டு எந்த துறைக்காக நாம் படிக்கின்றோம், எந்த துறையில் நுழைந்தால் வெற்றியை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு, பெற்றோர்களினுடைய ஆசையோடு ஆதரவோடு, ஆசிரியர்களுடைய முழு வழிகாட்டுதலோடு +1 கோர்ஸை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. அதுக்கு பிறகு கோர்ஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்து +2 முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யலாம்? இன்றைக்கி நிறைய கல்லூரிகள் வந்துருச்சு. ஒரு காலகட்டத்தில்
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் தான் ரொம்ப பாப்புலராக சொல்லப்பட்டுச்சு. அதுவும் குறிப்பாக ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு இதெல்லாம் படித்தா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னுலாம் ஒரு காலகட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களால் பேசப்பட்ட ஒரு குரூப்ஸ். ஆனால் இன்றைக்கும் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, காமர்ஸில் மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்து வெற்றியை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுலேயே காமர்ஸ்லேயே பிகாம் மட்டும் இல்லாமல் பிகாம்லேயே சிஏ அப்படிங்கிற ஒரு குரூப் ஒன்று வந்துருச்சு. ஆதலால் இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி, பிகாம் சிஏ முடித்த பிறகு தேர்ந்தெடுத்த பிறகு வேறு ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா மொழி பாடங்கள், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ். அந்த பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் எடுத்து படித்தா ஜேர்னலிசம் துறையில் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆங்கில மொழி ஆற்றல், அதாவது பெஸ்ட்டு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால், அந்த திறமையை வளர்த்து கொண்டா, த எபிலிட்டி டு யூஸ் த லாங்குவேஜ் இஸ் கால்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். மொழியை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய பணியாற்றுகின்ற இடத்தில் அந்த மொழியினுடைய ஆளுமையோடு செயல்பட்டால் நாம் பணியாற்றுகின்ற இடத்தில் பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம். ஆக மொழி பாடங்களுக்கு சிறப்பு இருக்கு. அடுத்ததாக மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராக சொல்லப்பட்டுச்சு. அடுத்தது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸு. இந்த கோர்ஸு ஒரு காலகட்டத்தில் டாப் கோர்சஸ். ஆனால் சமீபத்தில் 2-3 ஆண்டுகளாக மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸில் மாணவர்கள் சேருவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. ஒரு நல்ல சப்ஜெக்ட்னு சொன்னால் மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ் இதில் முறையாக படித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். பொதுவாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நல்ல சப்ஜெக்ட்ஸ் தான். அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி வெற்றி பெறுகிறோம் அப்படின்றது தான் ஒவ்வொரு மாணவனை பொறுத்து அது அமைகிறது. அடுத்ததாக இந்த கலை அறிவியல் கல்லூரியில் இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது, பாப்புலரான குரூப்பு. அந்த ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி செக்டார், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸு, பிடெக் ஐடி, இந்த கோர்ஸெல்லாம் இன்ன வரைக்கும் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸை எடுத்து செலக்ட் பண்ணி படித்தா எதிர்காலத்தில் ஐடி செக்டாரில், சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ப்ரொஃபஷ்னல் காலேஜஸ்ன்னு சொல்லும்போது இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு, மெடிக்கல் காலேஜஸ். இந்த என்ஜினியரிங் காலேஜஸ்க்குள்ள உள்ள நல்லா போகணுன்னா பெஸ்ட்டு காலேஜிலலாம் நமக்கு சீட்டு கிடைக்கணும்னா அதுக்கான சில எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. அதாவது ஜேஇஇ, அதாவது சொல்லப்போனால் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதில் 2 விதமான எக்ஸாம் இருக்குது. ஒன்று மெயின், இன்னொன்று அட்வான்ஸ்டு. இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறணும்னா மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பாடங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பர்னு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பரில் இந்த 3 சப்ஜெக்டையும் திறமையாக படித்து எக்ஸாம் எழுதினாங்கன்னா தலைச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளெல்லாம் நிச்சயமாக மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும். சரி, நான் என்ஜினியரிங் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் டாப் கோர்ஸ் கேட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ அடுத்தது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஐசிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, இசிஇ, இது போன்ற பல பிரிவுகள் இன்றைக்கி வந்துருச்சு. அடுத்தது ஏரோநாட்டிக்ஸ் கோர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது மரைன் இன்ஜினியரிங். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு டாப் லெவலில் பேசப்படுகின்ற ஒரே ஒரு கோர்ஸ் என்ன கேட்டால் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த கோர்ஸ் வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு. ஆதலால் எந்த படிப்பு படிக்கலாங்கிறது பெற்றோர்களால் அறிவுறுத்தப்படலாம்.
ஆசிரியர்களால் பரிந்துரைக்கப்படலாம். ஆனால் பாடத்தை தேர்வு செய்வது என்பது ஒவ்வொரு மாணவன் மாணவியினுடைய தனிப்பட்ட உரிமை, கடமை. எந்த படிப்பு தனக்கு பொருத்தமாக இருக்கும், எந்த படிப்பு நமக்கு உதவியாக இருக்கும், எந்த படிப்பின் மூலமாக எதிர்காலத்தில் வெற்றியை பெறலாம் என்ற முடிவை எடுக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் தானே தவிர மற்றவர்கள் யாரும் கிடையாது. நம்முடைய எதிர்காலம் நம்முடைய லட்சியத்தில் வெற்றி பெறணும்னா நீ தான் என்ன பண்ணணும், அதாவது மாணவர்கள் தான் தங்களுடைய பாதையை, படிப்பை, கல்லூரியை தேர்வு செய்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக எந்த கல்லூரியில் படித்தா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், எந்த கல்லூரியில் கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்குன்னு பாருங்கள், லேப் ஃபெசிலிட்டிஸ் எந்த காலேஜில் சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதை விட ஒரு கல்லூரியினுடைய முகவரி எது என்று கேட்டால் பிளேஸ்மெண்ட் செல், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் எந்த கல்லூரியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தால் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக எந்த கல்லூரியில் தலைச்சிறந்த பேராசிரியர்கள் திறமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து மாணவர்கள் கல்லூரியை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் அடுத்தபடியாக ஐடி செக்டார், பிரைவேட் செக்டார்ஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அட்வொகேட்டு, இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் தாண்டி அடுத்தபடியாக அரசு தேர்வில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பேங்கிங் செக்டார், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இது போன்ற துறைகளால் நடத்தப்படுகின்ற தேர்வுகளில் வெற்றி பெற்றால் நிரந்தரமான அரசாங்க பணி கிடைக்கும். இதற்கு மாணவர்கள் தங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு பொது தேர்வுகள், அரசு பணிக்கான தேர்வுகள் வருடத்திற்கு ஒரு முறை அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இந்த அரசு பொது தேர்வுகளில் பணியாற்றுவதற்கான தேர்வுகளில் கலந்து கொள்ள விரும்புகின்ற மாணவர்கள், மாணவிகள் ஏதாவது ஒரு டிகிரியை பெற்றிருந்தால் மட்டுமே போதும். எனி டிகிரி அல்லது கிளர்க் லெவலுக்கு எக்ஸாமினேஷன்னா +2 போதும். ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வேணும்னா எனி டிகிரி, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னல் கோர்சஸாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், MBA, MCA, MTech, ME படித்தவங்க கூட இந்த அரசு பணிக்கான தேர்வை எழுதி வெற்றி பெற முடியும். அந்த அரசு பணிக்கான தேர்வில் மாணவர்கள் உள்ள வரணும்னா தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில்? பொது அறிவு அடிப்படையில். ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, இங்கிலீஷ் கிராமர் நாலேஜ் மிக மிக அவசியம். இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், இங்கிலீஷ் ப்ரிசிஸ் ரைட்டிங், இங்கிலீஷ் ஜென்ரல் எஸ்ஸே, இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங், இது போன்ற விஷயங்களில் மாணவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்தினால் அந்த அரசு தேர்வுகளில், அரசு பணிக்கான தேர்வுகளில் வெற்றியை பெற்றுவிட முடியும். மேலும் ஆப்டிடியூட் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஆப்டிடியூடு, அந்த ஆப்டிடியூடில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த அடிப்படையில் கம்ப்யூட்டர் நாலேஜ் மிகவும் அவசியமாக சொல்லப்படுகிறது. ஆதலால் ஆப்டிடியூட்லேயும் இங்கிலீஷ் கிராமர்லையும் கூடுதலாக பொது அறிவிலும் மாணவர்கள் தங்களை வளர்த்து கொண்டால் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற அரசு பணிக்கான தேர்வுகளில் முறையாக எழுதினால் வெற்றியை பெற்றுவிடலாம். ஆதலால்
வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கு எந்த பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு வினா வருகின்ற பொழுது அதற்கான ஒரே பதில் மாணவர்கள் சுயமாக சிந்தித்து எந்த பாடம் தனக்கு சூட்டாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும், எந்த படிப்பு தனக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கும் என்ற முடிவை எடுத்து எந்த வழியில் சென்றால் வெற்றியை பெறலாம் என்று முடிவுக்கு வந்த பிறகு தாங்கள் செல்லுகின்ற வழியை மாணவர்கள் தாங்களே முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய கையில் மாணவர்களுடைய வாழ்க்கை கிடையாது. மாணவர்களுடைய வாழ்க்கை மாணவர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெளிவாக சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆதலால் எந்த பாடத்தை எடுப்பது என்பதையும் எந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் என்பதையும் முடிவு செய்பவர்கள் மாணவர்களாகிய நீங்கள் மட்டுமே தானே தவிர பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் காட்டுகின்ற ஆலோசனை உதவியாக இருக்கும். ஆனால் முடிவு எடுப்பது மாணவர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது. காரணம், உலகம், உங்களுடைய எதிர்காலம் உங்களால் தான் உருவாக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றே சிந்தியுங்கள். வாழ்க்கையை வெற்றியை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.